மனிதர்களை மிரட்டும் பேய்களின் அட்டகாசங்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகம் எனக்கு இல்லை. ஏனெனில் கடவுள் இருக்கிறார் என்று பல சமயங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் பேய் இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகம் மட்டும் எனக்கு தீர்ந்தபடில்லை. பல பேர் பல பேய் கதைகளை சொல்ல கேட்டிருக்கிறேன். கதைகள் என்று சொல்வதை விட சம்பவங்கள் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். அந்த சம்பவங்கள் உண்மையா அல்லது மன பிரம்மையா என்று எப்போதும் ஒரு சந்தேகம் என் மனதில் தொக்கி நிற்கும். சென்ற என் பேய் கதையில் சில வகை பேய்களை பற்றி பிரஸ்தாபமாக விளக்கியிருந்தேன். அத்தோடு அவைகளை எப்படி பொறி, பீய்ந்த விளக்கமாறு, பீய்ந்த செருப்பு இவைகளை வைத்து விரட்டுவது என்றும் விவரமாக சம்பவங்களுடன் விளக்கியிருந்தேன். அந்த வகையில் சென்ற என் பேய் கதையை படித்துவிட்டு பேயன் என்று ஒரு வாலிபர் தன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை என்னிடம் சொன்னதையும் அதில் அவர் சொன்ன பேய்களின் வகைகளையும் பற்றி பார்ப்போம். தைரியம் இருப்பவர்கள் மட்டும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இரவு 2 மணி. நைட் ஷிப்ட் முடிந்து கிளம்பிய பேயன் வழக்கம் போல் மருதுவை நோக்கி சென்றான். மருது சீனியர் மெக்கானிக். எப்பொழுதும் பேயன் டியூட்டி முடிந்து கிளம்பும் முன் மருதுவிடம் சொல்லிவிட்டு தான் கிளம்புவான். மருதண்ணே, நான் கிளம்புறேன் என்றான். கிளம்பிட்டியாடா பேயா? பார்த்து போடா, நீ போற ரூட்டு கொஞ்சம் பிரச்சனை உள்ள ரூட்டுடா, ஜாக்கிரதை என்று அக்கறையாய் சொல்லி அனுப்பினார் மருது அண்ணன். அப்பொழுதுதான் பேயனுக்கு கருக்கென்றது. ஏறத்தாழ 1 வருடம் கழித்து இன்றுதான் மீண்டும் நைட் ஷிப்ட் ஆரம்பமாகி இருந்தது. மருது அண்ணன் சொன்னது போல் போகிற பாதை அவ்வளவு எளிதானது அல்ல. பகலிலேயே பேய் பிசாசு நடமாடும் என்பார்கள். இப்பொழுது இரவில் போவதென்றால் குண்டும் குழியும் மணலும் சகதியும் கள்ளி செடிகளும் புதர்களும் பாம்பு புத்துகளும் நிறைந்த பாதை. போதாத குறைக்கு இடையிடையே சுடுகாடு, கரும்பு காடு, வயக்காடு, சைத்தான் தோட்டம்னு வழிநடுக அச்சம் தரும் மிக பயங்கரமான சூழல் நிரம்பி வலியும். ஆனால் வேறு வழி. பேயன் கிளம்பினான். மிதிவண்டி சவாரிதான். சற்று தூரத்திற்கு கம்பெனி முன்னால் எரிந்து கொண்டிருந்த விளக்கு வெளிச்சம் காட்டியது. அதன் பின் ஒரு மேடு ஏறியவுடன் 10 அடி பாதை. பேயனின் சைக்கிள் என சத்தம் போட்டுக்கொண்டு அந்த 10 அடி பாதையில் முக்கி முழுகி ஏறி ஓடத் தொடங்கியது. அந்த கரி கும்மிருட்டில் சற்று தூரத்தில் இருந்து பார்த்தால் ஏதோ யமன் எருமை மாட்டின் மேல் ஏறி ஊர்ந்து வருவதை போல் பேயன் சைக்கிள் மேல் ஊர்ந்து வந்து கொண்டிருந்தான். நேற்று மெலிதாக இருந்த காற்றின் போக்கு சற்று அதிகமாகி என்று பெரிதாகிக் கொண்டிருந்தது. நிமிடத்திற்கு ஒரு முறை மின்னல் மின்னிக் கொண்டிருக்க, நான் இங்கே இருக்கிறேன் என்று வானம் தன் தோற்றத்தை காட்டி காட்டி மறைத்து கொண்டிருந்தது. இருளும் அமானுஷ்யமும் சூழ சூழ பேயன் பயத்தில் உறைய ஆரம்பித்தான். ஒரு சிறிய பாறாங்கல் வடிவில் அந்த பயம் அவன் நெஞ்சில் உட்கார்ந்து அழுத்த ஆரம்பித்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவ்வப்போது அவன் புறங்கை, உதடு, காது மடல், பின் கழுத்து என இவற்றின் மீது
ஓரிரு மெல்லிய சாரல் துளிகள் பட்டு சிதறி வந்தாலும் வந்து விடுவேன் என்று மலை ஒரு பக்கம் மிரட்டி கொண்டிருந்தது. பையில் மலைக்கோட்டை இருக்கிறது. ஆனால் நின்று அதை எடுத்து பிரித்து போட்டுக்கொள்ளும் அளவிற்கு அவனுக்கு தைரியம் வரவில்லை. அப்படியே கொஞ்ச நேரத்தில் சைத்தான் தோட்டம் வந்திருந்தான். அது பல ஏக்கரில் விரிந்து பறந்த பெரிய தோட்டம். பேயன் சற்று உற்று நோக்கினான். நெடுந்தூரம் தள்ளி தோட்டத்தின் நட்ட நடுவில் ஒரு புள்ளி வடிவில் ஒரு தீக்கங்கு கனன்று கனன்று பொங்குவதும் பின் அடங்குவதும் சற்று பெருகுவதுமாக இருந்தது. பயம் ஒரு தீப்பந்து வடிவில் பேயினின் அடி வயிற்றில் போய் லபக் என்று சிம்மாசனமிட்டது. சைத்தான் தோட்டத்தில் நள்ளிரவு நேரங்களில் கொள்ளுவை பிசாசுகள் ஆங்காங்கே அலைந்து கொண்டிருப்பதாக என்றோ சுப்பன் சொல்லிக் கொண்டிருந்தது இப்போது காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. புளிய கொன்ன சுப்பன் என்னும் அடைமொழியை பெற்றிருந்த சுப்பன் சரியான புருடா மன்னன், பொய் புரட்டி. அதனால் பேயன் அவனது பேச்சை அப்பொழுது பெரிதாய் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது சுப்பனின் ஒவ்வொரு வார்த்தையும் காதுகளில் சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்டுடன் உள்நுழைந்து அவனை வாட்டி வளவெடுத்தது. அந்த தீக்கங்குகள் அந்த கொல்லிவாய் பிசாசுகளின் வேலைதான் என்று உறுதியாக தெரிந்தது. சைக்கிளை அசுர வேகத்தில் மிதிக்க தொடங்கினான். யாய் யாய் என தீனமாக ஏதோ ஒரு சத்தம் அவனை அங்கு நிற்க விடாமல் துரத்தியது. பேயன் சைக்கிள் பெடலை அமுக்கி அமுக்கி தலை தெறிக்க ஓட்டினான். எப்படியோ சற்று நேரத்தில் ஒரு வழியாக சைத்தான் தோட்டத்தில் இருந்து தப்பித்து பறந்து விரிந்த வயக்காட்டு பக்கம் நெருங்கி வந்து விட்டிருந்தான். எப்பவுமே வயக்காட்டு நடுவுல ஒரு சோளக்கொலை பொம்மை கட்டப்பட்டிருக்கும் என பேயன் கேள்விப்பட்டிருந்தான். இருட்டில் கண்களை உருட்டி தேடிய போது அங்கே ஒரு பொம்மையை போல் ஏதோ தென்பட்டது. ஆனால் ஆனால் என்ன, அது சற்றே அசைவது போல் இருக்கிறதே, அது எப்படி பொம்மை அசையும்? ஒருவேளை எனக்கு மனப்பிரமையா இருக்கலாம் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான். ஆனால் அந்த எண்ணம் நீடிக்கவில்லை. உருவத்தின் கைகள் மேலேயும் கீழேயும் ஆடியது. சற்று முன்னால் வருவதும் சற்று பின்னால் போவதுமாக இருந்தது. அது பொம்மை அல்ல, ஏதோ பேய்தான் அசைகிறது என்று தோன்றியது. அப்போதுதான் பேயனுக்கு நினைவு வந்தது. 6 மாசத்துக்கு முன்னாலதான் கோடாரி காம்பனோட பொஞ்சாதி நமுச்சியக்கா இங்க வந்து புளிய மரத்துல சேலையை கட்டி தூக்குல தொங்கிட்டான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னால பகல் சரியா 12 மணிக்கு நம்ம ஒச்சாய புருஷனை இங்க வச்சு அந்த நமுச்சிய காவி துரத்திக்கிட்டு வந்துதான். ஆனா நல்ல நேரமா ஒச்சாய புருஷன் காலில் இருந்து செருப்பை கலட்டி அந்த ஆவி மேல வீசிட்டு ஓடி வந்துட்டானா. நமுச்சிய காவி அதோட விட்டுட்டு போயிருச்சான். இந்த நினைவு வந்தவுடன் பேயனுக்கு பயத்தில் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது. இவன் வேறு கல்யாணமாகாத கன்னி பையன். ஒருவேளை நமுச்சிய காவி வந்து இவனை பிடிச்சா அவ்வளவுதான், உசுறு காவுதான். பேயன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நைசாக மீண்டும் ஒரு முறை அந்த பக்கம் பார்வையை செலுத்தினான். அந்த வயக்காட்டு உருவம் கையை ஆட்டிக்கொண்டு
அசைந்து அசைந்து ஒருவேளை தன்னை தன்னை நோக்கி. அவ்வளவுதான். பேயன் எடுத்தான் சைக்கிளை, புட்டிச்சான் ஓட்டம். அப்போ அவன் சைக்கிளை ஓட்டிய வேகம் சொல்லி அடங்காது. வேகம்னா வேகம், அப்படி ஒரு வேகம். ஏதோ ஒலிம்பிக் போட்டிக்கு ஓடுவதை போல தெறிக்க தெறிக்க ஓட்டினான். ஒரு வழியாக அங்கிருந்து அவன் தப்பி வந்து நிமிர்ந்த போது இன்னொரு பெரிய கண்டம் அவன் முன்னாடி ஜங்கன குதிச்சது. ஆமா, அவன் இப்போ சுடுகாட்டு பகுதிக்கு வந்திருந்தான். அதே பயத்தில் அவன் சைக்கிள் பெடலை ஓங்கி ஒரு அழுத்தி மிதிக்க சைக்கிள் செயின் கட்டாகி தொபுக்கடின்னு கீழே விழுந்தான். தட்டு தடுமாறி எழுந்தான். சுடுகாட்டுக்குள் தகதகன்னு ஒரு போனம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சுடுகாட்டு கதவு திறக்கிறதும் மூடுவதுமாக பயங்கர சத்தத்தில் ஈரக்குலையை நடுங்க செய்தது. அதோட சத்தத்திலேயே ஒருத்தன் உசுரை விட்டுருவான் போல. பயங்கர சத்தம். ஆனால் கண்டிப்பா இது யாரும் உள்ளே இருந்து திறக்கிறதும் மூடுறதுமா இருக்காங்க. ஆனா மனுஷங்க இங்க இருந்து இந்த நேரத்துக்கு இவ்வளவு வேகமா இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இது ஆவிகளோட வேலைதான். இத்தனை ஆவிகள் இந்த சுடுகாடை சுத்திட்டு இருக்கும். இது கண்டிப்பா அதுகளோட வேலைதான். அந்த எண்ணம் உறுதியானவுடன் பேயன் சைக்கிளை அங்கேயே போட்டு விட்டு ஓடத் தொடங்கினான். ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். எவ்வளவு நேரம் ஓடினான் தெரியாது. பயத்தை அவனால துரத்த முடியல. ஆனா பயம் அவனை துரத்தென்று துரத்தியது. எப்படி வீடு வந்து சேர்ந்தான் என்பது இன்று வரை பேயனுக்கு பிடிபடவில்லை. அந்த சுடுகாட்டு கதவு ஆவிகள்ல ஒண்ணுதான் பேயனை அடிச்சு கொண்டு வந்து இங்க வீட்டு வாசல்ல போட்டுட்டு போயிருக்கணும். பேயனோட நல்ல நேரம். எப்படியோ பேயிட அடிபட்டும் பிழைச்சுக்கிட்டான் என்று ஊரெல்லாம் பேசிக்கொண்டார்கள். 2 நாட்கள் பித்தனை போல் யாரை பார்த்தாலும் பேந்த விழித்தான் பேயன். 3ஆம் நாள் சில நண்பர்களின் உதவியுடன் பகலில் போய் பார்த்தபோது அவன் சைக்கிள் அங்கேயே அனாதையாய் கிடந்தது. அடுத்த 2-3 நாட்களும் ஊரே பேயனின் ஆவி அனுபவத்தை பற்றி அங்கே கூடி பிரஸ்தாபித்துக் கொண்டிருந்தது. வழக்கம் போல் பேயினின் பேய் அனுபவத்தை ஒட்டி பல பேய் சம்பவங்கள் கிளர்ந்தெழுந்தன. இது ஆவிகளின் வேலை என்று ஒரு சிலரும், இது பேய்களின் லீலை என்று ஒரு சிலரும், மல்லிப்பட்டியில் நடந்த கொல்லுவாய் பிசாசு கதை இப்படி என்று ஒரு சிலரும், அள்ளிப்பட்டியில் நடந்த 10 கண்ணு பேய் சம்பவம் அப்படி என்று ஒரு சிலரும் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பேயினின் பேய் அனுபவங்கள் அவன் அலுவலகம் வரை பரவி இருந்தது. 4ஆம் நாள் வேலைக்கு திரும்பிய பேயனை எல்லாரும் சூழ்ந்து கொண்டார்கள். விலாவாரியாக கேட்டுவிட்டு, எப்படியோ முழுசா திரும்பி வந்துட்டியே, அது போதும் என்று அவனுக்கு சிலர் ஆறுதல் சொன்னார்கள். மருது மட்டும் உணவு இடைவேளையின் போது பேயினை தனியாக அழைத்து கொண்டு போனான். நடந்தவற்றை வார்த்தையாக கேட்டறிந்தான். அப்போ இனிமே எந்த ரூட்ல போவ? கிறிஸ்தாபுரம் ரோட்ல போயிடுவேன்னே. ஐயோ, அதுல போனா 20 கிலோமீட்டர் சுத்திட்டு போகணுமே, என்னன்னே பண்றது? மறுபடியும் சுடுகாட்டு ரூட்ல போக பயமா இருக்குனே. அது மட்டும் இல்ல, கிறிஸ்தாபுரம் ரூட்ல நாய் தொல்லை வேற பயங்கரமா இருக்குமே.
என்னன்னே பண்றது? கவலையாக சொன்னான் பேயன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிறிஸ்தாபுரம் வழியா போ, நாளைக்குள்ள இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் என்று தைரியம் சொல்லி அனுப்பினார் மருது அண்ணன். அடுத்த நாள், பேயா, சுடுகாட்டு ரூட்ல உனக்கு என்னென்ன பயம்னு சொல்லு. மருது அண்ணன் கேட்க ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தான் பேயன். முதல் பயம் கொல்லிவாய் பிசாசு அண்ணே. அத பத்தி நான் இன்னைக்கு பகல்ல சைத்தான் தோட்டத்துல போய் விசாரிச்சுட்டேன்டா. அங்க காவலுக்கு இருக்கிற கிழவன் எப்பவுமே பெரிய புனையூர் சுருட்டு தான் பிடிப்பானாம. அவன் அப்படி சுருட்டு பிடிச்சிட்டு இருந்தப்பதான் அதை பார்த்து கொல்லிவாய் பிசாசுன்னு பயந்திருக்க. அப்படியா? அப்போ வயக்காட்டுல பார்த்த அசைகிற உருவம், அடே, அது சோழ கொள்ள பொம்மை தான்டா. 2 நாள் முன்னாலதான் அத டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்களாம். அதுல ஒரு மோட்டார் பொருத்தி இருக்காங்களாம். அந்த மோட்டார் சுவிட்ச போட்டு விட்டுட்டா அந்த பொம்மை கையையும் காலையும் மேல கீழே சைட்லேன்னு ஆட்டிக்கிட்டே இருக்குமா. 5 அடி தூரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்துகிட்டே இருக்குமா. இருட்டுல பார்த்தா அசல் மனுஷன் மாதிரியே இருக்குமா. அத பார்த்துதான் நீ பேயி ஆவின்னு பயந்து ஓடி வந்திருக்க. அப்போ அந்த நமுச்சியக்காவோட ஆவி ஒச்சாயி புருஷனை பகல் 12 மணிக்கு துரத்துனது, அடே, அந்த பைய பொஞ்சாதிக்கு பயந்துட்டு தினமும் பகல் 12 மணிக்கு சரக்கு வாங்கிட்டு அவனோட கூட்டாளி ராசு கூட தண்ணி அடிக்க நேரமா அங்கதான் போவானாமா. அந்த நேரத்துல மத்த யாரும் அங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் கட்டிவிட்ட புருடா கதடாது. இத அந்த ராசுவே டாஸ்மாக்ல உட்கார்ந்துட்டு தண்ணிய போட்டுக்கிட்டு உளறி கொட்டிட்டானாம. எனக்கு நம்ம அங்கூரான் மூலமா தகவல் வந்தது. அட பாவி! ஆனா அண்ணே, இந்த சுடுகாட்டு கதவு போட்ட ஆட்டத்துக்கும் அது கிளப்பிய சத்தத்துக்கும் நிச்சயமா மனுஷங்க அங்க இல்லனே. நான் அதை உறுதியா சொல்லுவேன். நிச்சயமா அது ஆவிகளோட வேலைதானே. அப்படியா? சரி, இன்னைக்கு தைரியமா போ, நான் சொல்ற மாதிரி செய். எப்பேற்பட்ட ஆவியா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நெருங்காது. மருது அண்ணன் சில விவரங்களை பேயனிடம் விவரமாக சொன்னார். பேயனும் கண்ணும் கருத்துமாக சரினே சரினே என்று கேட்டுக்கொண்டான். பயமா தானே இருக்கு, இருந்தாலும் இன்னைக்கு முயற்சி பண்ணி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் பேயன். இரவு ஷிப்ட் முடிந்து பேயன் கிளம்பினான். மருது அவனிடம், கவலைப்படாதடா, நான் சொன்ன மாதிரி இதை கொண்டு போய் கதவுல போட்டுடு, அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வராது என்று அவன் கையில் எதையோ திணித்தார். பேயன் தட்டக் தட்டக் மனதுடன் புறப்பட்டான். சம்பவங்கள் நடந்த அன்று போலவே இன்றும் மெல்லிய தூறல், காற்று, தான் தோட்டம், வயக்காடு என எல்லாம் இருந்தது. ஆனால் எந்த அசம்பாவிதமும் இன்றி கடந்தது. ஆனால் சுடுகாட்டின் அருகில் வந்த போது மட்டும் அன்றைக்கு போலவே இன்றும் அந்த பெரும் ராட்சச கதவுகள் படபடத்து பயங்கர சத்தத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. பேயன் மெதுவாக மிதிவண்டியை நிறுத்தினான். பயம் அடி வயிற்றில் புகுந்து பாடாய் படுத்தியது. பயத்துடனேயே மெதுவாக சுடுகாட்டு கதவு அருகில் சென்றார். இங்கிருந்தோ ஒரு நரி
என ஓலமிட்டது. சுடுகாட்டின் உள்பக்கத்தில் இருந்து ஒரு ஆந்தையின் அலறல் சத்தம் திடீரென்று கிளம்பியது. சுற்றுமுற்றும் பார்த்தான். மருதனன் கொடுத்ததை அவர் சொன்னது போலவே கதவில் போட்டான். கதவுகளை மூடி அவர் சொன்னபடியே செய்தான். சில வினாடிகளில் கதவின் படபட சத்தம் ஒடுங்கியது. கிரிச் கிரிச் சத்தம் அடங்கியது. அசைவுகள் அப்படியே நின்று போயின. சுற்றுமுற்றும் பார்த்தான். எந்த ஆவியோ பேயோ பிசாசோ எதுவும் தென்படவில்லை. நிம்மதி அடைந்த பேயன் காலியான கிரீஸ்டப்பாவை தூக்கி எறிந்தான். 2 கதவுகளின் தாழ்பாளையும் இணைத்து மாட்டும் ஒரு கொக்கியை ஒரு உரையில் போட்டு கொடுத்திருந்தார் மருதண்ணன். அந்த உரையையும் தூக்கி எறிந்தான். மிதிவண்டியில் ஏறிக்கொண்டான். நானே வருவேன் இங்கும் அங்கும் எனும் யார் நீ பாடலை அவன் வாய் முணுமுணுத்தது. இப்போது அந்த அளவிற்கு அவன் மனதைரியம் அடைந்திருந்தான். சற்று நேரத்தில் ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் ஒருவன். அதை பார்த்ததும் பயமா பேயனுக்கா மூச் பீடி பிடித்தால் பரவாயில்லை போல் தோன்றியது பேயனுக்கு. நேராக மரக்கிளையை நோக்கி போனான். அண்ணே, பீடி பிடிக்கணும், தீப்பெட்டி இருக்குமா? மரக்கிளையில் அமர்ந்திருந்தவனிடம் கேட்டான் பேயன். எங்கிட்ட ஏது தம்பி தீப்பெட்டி? நான் செத்தே 4 வருஷம் ஆகுது என்று சாதாரணமாக சொன்னான் அவன். ஆனால் பேயன் அசரவில்லை. போனே, இது ரொம்ப பழைய ஜோக்கு, புதுசா ஏதாவது இருந்தா சொல்லு என்று வீரமாக சொல்லிவிட்டு நகர்ந்தான். இன்னும் சற்று தூரத்தில் ஒரு கிழவி தரையில் காலை நீட்டி அமர்ந்திருந்தாள். என்ன பாட்டி, தூக்கம் வரலையா? பரிவுடன் கேட்டான் பேயன். இல்ல தம்பி, ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு இப்பதான் குழிக்குள்ள இருந்து கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாமேன்னு வெளியில வந்து உட்கார்ந்திருக்கேன். இந்த வயசுலயும் உனக்கு குசும்பு போகலைய பாட்டி என்று நக்கலாக சொல்லிவிட்டு மேலும் நகர்ந்தான் பேயன். 10 அடி தூரம் சென்று விட்டு ஏதோ பொறி தட்டியது போல் சடார் என்று திரும்பி பார்த்தான் பேயன். அங்கே பாட்டியை காணவில்லை. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.